வந்தவர் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ ஒரு 2 நாளா நம்ம மகேந்திரா தேட்டரியோட ரிமோட்டுக்கு ஒரு பிரச்சனை. நம்ம பார்த்தீங்களா, ரிமோட்டு சும்மா அக்கு வேற ஆணி வேற பிரித்து போட்டிருக்கோம். அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம ரிமோட் திடீர்னு ஆன் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா காஸ்ட்டும் அதிகம். போர்டை ஃபுல்லாக பிரித்து பார்த்து மல்டிமீட்டர் வச்சு ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். ஆனால் அப்பயுமே என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிக்கவும் முடியல. ஃபுல்லாக வந்து மல்டிமீட்டர் வச்சு ஃபுல்லாக வந்து கண்டக்டிவிட்டி ரெகுலேட்டர் அது இது ஃபுல்லாக தொடச்சி ஆராய்ஞ்சு பார்த்ததில் என்ன பிரச்சனைன்னு தெரில. சோசியல் மீடியாவில் தேடி பார்த்தப்ப இந்த ரிமோட் வந்து ஓல்டு மாடல், கிட்டத்தட்ட ஆன்லைன் நம்ம மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு மேலான மாடல்னால ஃபாரின் கண்ட்ரி ஆகட்டும் இந்தியாவாகட்டும் எங்கேயுமே இந்த ஜிடி பற்றி ஒரு வீடியோவும் கிடைக்கல. ரிப்பேர் ஆன மாதிரி கூட யாரும் காமிக்கல. ஆனால் சரி, நம்ம புதுசாக ரிமோட்டை வச்சு ஒர்க் பண்ணலான்னாலும் அது புதுசாக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கண்ட்ரோல் ஸ்பீடு வரமாட்டேங்குது. கடைசியாக ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க எனக்கு கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆச்சு. ஆனால் அதுவுமே வந்து ஒரு ட்ரையலாக தான் ஆரம்பிச்சது. இந்த ஒரு சின்ன எல்இடினால இந்த ரிமோட் ஒர்க் ஆகுது. இத்தனை எல்இடி இருந்தோம், ஆனால் இந்த சின்ன ஒரு எல்இடி இதுக்கு வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக தேவைப்படுது. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசி இருக்குது பார்த்தீங்களா, 78M05KZAI, இந்த ரெகுலேட்டர் தான் ப்ராப்ளம். இது வந்து ரெகுலேட்டர், இதுதான் வந்து நம்ம வோல்டேஜை வந்து கம்மி பண்ணி அதிகமாக கொடுக்கும். இந்த ரெகுலேட்டரில் ஒரு ப்ராப்ளம். அந்த ரெகுலேட்டர் ப்ராப்ளம்னால இது பவர் சப்ளை ஆன் ஆகிற, நம்ம இங்கே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணப்போனா டேரெக்டாக இந்த பவர் சப்ளை ஆன் ஆகும். இது வந்து ரிமோட்டுக்கு வந்து பவர் சப்ளை போகுதுங்கிற ஒரு சோர்ஸ்க்கான இண்டிகேஷன் சிம்பிள். இந்த சிம்பிள் வந்து கிரீன் கலர் லைட். இந்த கிரீன் கலர் லைட் வந்து பவர் கம்மியாக இருந்தால் பிளிங்க் ஆகி இருக்கும். அதை பற்றி நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் என்ன ப்ராப்ளம்னு. இந்த லைட்டு சுத்தமாக ஆன் ஆகவே இல்லை. இந்த லைட்டு ஆன் ஆனால் தான் இங்கேருந்து சிக்னல் போய் இங்கே இருக்கிற நம்ம டிரான்ஸ்மிட்டருக்கு ரிசீவருக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு அப்புறமேல் ஃபங்க்ஷன் ஆகும் ஃபுல்லாக. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த லைட் ஆன் ஆகுனா தான் இங்கேருந்து இங்கே சிக்னலே போகும். இது ஆன் ஆகாதனால எதுவுமே பண்ண முடியல. இது எதனால் ஆன் ஆனா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் சிக்னலும் போகும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. இதை கண்டுபிடிச்சிட்டு ஒரு வழியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து இது இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி நம்ம இந்த மகேந்திரா தேட்டரியை ஃபுல்லாக ரன் பண்ணி காமிக்க போகிறோம். நம்ம ஃபுல் வீடியோ எடுக்கக்குள்ளே இந்த ரிமோட் எடுத்து திருப்பி ஆன் பண்ணி பார்த்தா திடீர்னு ஆன் ஆகலை. ஒரு வழியாக அந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெகுலேட்டர் போயிருச்சா இல்லை வந்து இதுக்கு இந்த எல்இடி லைட் நீடான்னு இன்னும் புரியல. முடிஞ்சால் இந்த ரெகுலேட்டர் வாங்கி செக் பண்ணி மாற்றி பார்க்க வேண்டியதான். இல்லை அப்பயும் ஒர்க் ஆகல போனால் இந்த எல்இடியை வச்சு டெம்பரரியாக மாதிரி ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண வேண்டியதான். அடுத்து வந்து ஃபுல்லாக சால்ட் பண்ண வேண்டியதான். ஒரு கனெக்ஷன் கொடுத்து என்னாச்சுங்கிறத காமிக்கிறேன். அதுபோக இது கண்டுபிடிக்கக்குள்ள இன்னொன்று சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சோம். நம்ம வந்து புதுசாக வாங்கின ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து இந்த இடத்துல கொடுப்போம். இந்த இடத்துல கொடுத்தா ரிமோட் வந்து ஆன் ஆகும். அப்படி இல்லைன்னா பின்னாடி வந்து பேக் சைடு வந்து செல்லு இருக்குது. அந்த செல்லையை வந்து கழட்டிட்டு அப்படின்னா இங்கேயும் வந்து 8 செல் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து நம்ம கிளாக்கு போடுற செல்லு எவ்ரிடே பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி சார்ஜ் டவுன் ஆகின்னு சொல்லிட்டு நம்ம லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணுவோம். லித்தியம் பேட்டரி எப்படி ஜிடிக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து கேபிள் வந்து நம்ம ஜிடிக்கு வந்து இன்சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதை வந்து நம்ம வந்து சோசியல் மீடியா தேடக்குள்ள இந்த சைடு வந்து பவர் சப்ளை கொடுத்தும் ரிமோட் ஆன் பண்ணலாங்கிறத கண்டுபிடிச்சோம். நம்ம ஜிடிக்கு வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல போர்ட் இருக்கு. ஆனால் இந்த போர்ட் வந்து எதுக்குன்னு தெரியாமல் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தோம். இந்த போர்ட் வழியாகவும் பவர் சப்ளை கொடுத்தாலும் ரிமோட் ஆன் ஆகணும்னு சொல்லி இப்போ புதுசாக நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த ஒயர் போகுது பார்த்தீங்களா, இந்த ஒயரில் கொடுத்து இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா 1 mm ஹோல் போட்டு இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து இதில் இத்தனை நாளாக லித்தியம் பேட்டரி இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம டைரெக்டாக இதுக்கு எப்படி பவர் சப்ளை கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த இடத்துலேயே இந்த போர்ட்லேயே பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பவர் சப்ளை கொடுத்தாலும் இதில் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணி இங்கே கடைசியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீசார்ஜபிள் பேட்டரி ஃபிக்ஸ் ஆகிக்கலாம். இல்லை நம்ம போர்ட் வழியாக கொடுத்தோம் நம்ம வந்து எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்னங்கிறது கடைசியாக வீடியோ எண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை பழைய மாதிரியே எப்படி கழட்டி க்ளோஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி வச்சு என்ன வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து என்ன ப்ராப்ளங்கிறத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து நம்ம கொடுத்துட்டோம். ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. ஆனால் இந்த ரெட் கலர் எல்இடி லைட்டாக எரியுது. உங்களுக்கு தெரியுங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரில. பாருங்கள், லைட்டாக தான் எரியுது. இப்போ என்ன போகிறோம்னா அடுத்து இந்த ஒயிட் கலர் எல்இடி எடுத்து இந்த ரெகுலேட்டரில் வச்சோம் அப்படின்னா இந்த லைட் ஃபுல்லாக ஆன் ஆயிரும். பாருங்கள், காமிக்கிறேன். பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டு ரெகுலேட்டரில் வச்சுட்டோம். ரெகுலேட்டர் வச்சோடனே எல்இடி ஆன் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பவர் சப்ளை சிம்பிளும் அதிகமாக ஷோ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்மளுக்கு ரிசீவரும் க்ரீன் லைட்டு ஆன் ஆயிடுச்சு.
இப்போ இந்த க்ரீன் லைட் ஆன உடனே நம்ம இங்கே வந்து ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே சிக்னல் இந்த இடத்துக்கு போகுது. அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ அடுத்து என்னன்னா நம்ம வந்து இந்த ஃபுல்லாக போர்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்இடி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ட்ரில் பிட் போட்டு இந்த எல்இடி லைட்டை மேலே ஷோவுக்கு வந்து வைக்க போகிறோம். ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கா கண்டுபிடிக்க. அடுத்து வந்து சால்ட்ரின் வச்சு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது தான். டேரெக்டாக வந்து ஐசிலே வந்து சாலரி வைக்க பார்த்தோம். ஆனால் ஐசி பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த மேலே நம்ம கிளாஸ் மோரோட இடிக்குன்னு சொல்லிட்டு 2 ஒயர் வந்து எடுத்துக்கிட்டோம். ப்ளூ ஒயர் ஒன்றும் வயலட் கலர் ஒயர் ஒன்றும். ஒயர் பார்த்தீங்கன்னா சாலரி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சாலரி வச்சுட்டு அடுத்து நம்ம ரிமோட் எடுத்து போய் சென்டராக ஒரு இடத்த பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து ட்ரில் பிட் வச்சு ட்ரில் பண்ண வேண்டியதான். எதுக்கோசரம் அப்படி வச்சு ட்ரில் பண்ணி போடுறோம் அப்படின்னா மேலே வந்து ஐசி ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் போடுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல் போட்டு அடுத்து போர்டை வந்து ஸ்க்ரூ போர்டு தான் டைட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபுல்லாக. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக டைட் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதனால் 3 ஸ்க்ரூயும் போட்டு ஃபுல்லாக வந்து டைட் வச்சிட்டோம். இந்த ஸ்க்ரூ எதனால் டைட் வைக்கிறேன்னா நம்ம வந்து ஆன் ஆஃப் ரேடியோ கண்ட்ரோல் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும்ல, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் ஒருவேளை எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து சால்ட்னு வச்சு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரில் மிஷினை வச்சு ஒரு பாயிண்ட் அவுட்டை பார்த்து அதில் ட்ரில் 2 mm ஓட்டை போட்டு லைட் வச்சு க்ளூகன் போட்டு விட்டுட்டோம். க்ளூகன் போட்டு ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரை சும்மா முறுக்கி தான் விட்டுருக்கோம். அதை அப்படியே லைட்டாக வந்து சால்ட்டின்னு வச்சு விட்டு காய்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ 5 ஸ்க்ரூ 6 இந்த இடத்தோட 7 ஸ்க்ரூ போடணும். அப்புறம் முன்னாடி இந்த கிளாஸ் போடணும். ஒரு வழியாக நம்ம இந்த பிரச்சனையை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேட்டரி டைப்புக்கு நம்ம இன்புட் வந்து இங்கேயே கொடுக்க போகிறோம். அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியை இங்கே வச்சுருக்கோம். இந்த எல்இடி தான் நம்மளுக்கு வந்து நம்மள ரிமோட்டோட சிக்னலை காமிக்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ண ஒரு இது. ஓகே காய். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்க்ரூலாம் போட்டு டைட் வாங்க வேண்டியதுதான். இந்த ரிமோட் கண்ட்ரோலில் ஒரு பிரச்சனை என்னன்னா ஸ்க்ரூ டிரைவர் வந்து இந்த கீழே பாக்ஸ் பேட்டரி மாட்ட 2 ஸ்க்ரூ மட்டும் ரொம்ப இன்சைடில் இருக்குது, மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. அதனால அந்த ஸ்க்ரூ டிரைவர் தேர்றது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு வழியாக ஃபைனலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிராக்டரில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டியதுதான். சுவிட்ச் ஆன் பண்ணி ஓட்ட வேண்டியதான். நம்ம வந்து கடைசியாக லென்த் வீடியோ போடுறப்பறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கு ரோடு கோசரம் எடுத்துருந்தோம். திருப்பி ஒரு 4-5 நாள் கழிச்சு இந்த வண்டியோட சவுண்டை கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.